மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயில்ல ஒரு சிலையை எந்த ஒரு சிலையும் பிரதிஷ்டை பண்றது தவறு, அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதுங்கிற அந்த உண்மையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, அல்லது அப்படி சங்கராச்சாரியார்கள் போன்ற ஒரு பீடாதிபதி மடாதிபதிகள் என்கிற ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் கருத்தை கூட புறக்கணிச்சுட்டு எப்படியாவது தேர்தல் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி திறந்துடணுங்கிறதுல காட்டுற ஆர்வத்தை பார்த்தாலே இது வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் பிஜேபி இதை பண்ணுது அப்படின்னு சாதாரண அரசியல் கவனிக்கிற யாருக்கும் அது புரியும். அந்த குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு மாசம் போயிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பலமாக திமுக மட்டுமல்ல, அந்த திட்டத்தை அமல்படுத்தி எந்த கட்சிக்கும் அதனுடைய பலன் போய் சேரும். அந்த ஒரு விஷயம்தான் திமுகவினுடைய மற்ற எத்தனை நெகட்டிவ் விஷயங்களை வச்சா கூட ஒரு காப்பாத்திட்டு இருக்கிற விஷயம் சொல்லலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் சாபக்கேடே கவுன்சிலர்கள் தான். அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி. தனித்து அவ்வளவு இரும்பு பெண்மணின்னு பெயர் எடுத்த ஜெயலலிதாவே தண்ணி குடிக்க விட்டாங்க சென்னையில இருந்த அதிமுக கவுன்சிலர்கள். டிநகர்ல ஒரு மண்டபத்தை பிடிச்சி தனியா ஒரு கூட்டம் நடத்தி மிரட்டுகிற அளவுக்கு, கட்டுப்படுத்துகிற அளவுக்கு, எச்சரிக்கிற அளவுக்கு நடந்துகிட்டவங்க தான் அதிமுக கவுன்சிலர்கள். இன்னைக்கு திமுக கவுன்சிலர் அந்த அராஜகத்துக்கு கொஞ்சமும் சளைக்காமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிம்மதியா ஒருத்தர் ஒரு வீடு கட்ட முடியாது, ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ண முடியாது. மணல் ரோட்ல இறங்கினாலே அண்ணனை வந்து பாரு, இல்லாட்டி அவனே வந்து நிற்பான். வணக்கம் லட்சுமணர். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இப்ப ராமர் கோவிலை திறக்கிறாங்க. இது பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்? இல்லை, ஒரு ஆதரவை தரணும், இது ஒரு பேசு பொருளாக மாறணும், அது அப்படியே வாக்குகளாக மாறணும்னா ஒரு அரசியல் கணக்கு, தேர்தல் கணக்கு போட்டுதான் பிஜேபி அவர்கள் இவ்வளவு காலமாக சொல்லி வந்த இந்துத்துவாவின் அடிப்படை விஷயமான அந்த ஆகம விதிகள் அல்லது மத சடங்குகள் பற்றிய நம்பிக்கைகள் இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயில்ல ஒரு சிலையை எந்த ஒரு சிலையும் பிரதிஷ்டை பண்றது தவறு, அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதுங்கிற அந்த உண்மையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, அல்லது அப்படி சங்கராச்சாரியார்கள் போன்ற ஒரு பீடாதிபதி மடாதிபதிகள் என்கிற ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் கருத்தை கூட புறக்கணிச்சுட்டு எப்படியாவது தேர்தல் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி திறந்துடணுங்கிறதுல காட்டுற ஆர்வத்தை பார்த்தாலே இது வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் பிஜேபி இதை பண்ணுது அப்படின்னு சாதாரண அரசியல் கவனிக்கிற யாருக்கும் அது புரியும். இதுல அவங்க என்ன சாதிச்சாங்கன்னா, ஒண்ணு கன்சாலிடேட் பண்ணலாம், இந்து வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணலாம் அவங்க நினைக்கிறாங்க. சித்தராமையா ஒரு நல்ல அறிக்கையை விட்டிருந்தார். நீங்க இந்துக்களையே பிளவுபடுத்துறீங்க. சங்கராச்சாரியார்கள்னா அவர்களுக்கு பின்னாலே பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, நம்பிக்கை கொண்டவங்க இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற அவர்களை போன்றவருடைய கருத்துக்களே நீங்க புறந்தள்ளுறீங்கன்னா, அரசியலுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் எதை வாக்கு வங்கியாக கருதுகிறீங்களோ அந்த இந்துக்களையே பிரிக்கிற அளவு கூட நீங்க தயங்க மாட்டீங்கன்னு ஒரு நல்ல கருத்து சொல்லியிருந்தார். அதாவது பிஜேபி விமர்சிக்கிறதுக்காக நல்ல கருத்துன்னு சொல்லல, கோர் பாயிண்ட்டை யாருமே மறுக்க முடியாததை. ஒண்ணு, யாராவது ஒரு சங்கராச்சாரியாருக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லணும். இல்ல இந்த ஆகம விதி அப்படி இருக்கலாம், ஆனா இன்னொரு விதி என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு ஏதாவது விளக்கம் கேட்டிருக்குமா? அதுக்கு பதிலா அந்த ஆச்சாரியார்களை மடாதிபதியில மிரட்டுற மாதிரி நீங்க மன்னிப்பு கேள் அப்படின்னு தான் குரல் வருதே தவிர, அதெல்லாம் அதிகார மமதை. அது அவர்களை கூட நீங்க விட்டு வைக்கலையான்னு ஒரு கேள்வி வருது. அதையெல்லாம் வச்சுதான் எல்லாருமே இதை ஒரு பார்வை பார்த்து அரசியலுக்காக பிஜேபி இதை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அத்தனை பேர் தானாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. நாளைக்கு சோனியா அந்த கோயிலுக்கு போவாங்க, ராகுல் போவார், யாரும் தடுக்க போறது இல்ல. ராமர் கோயில் கட்டுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்ன கட்சி தான், சொல்ற கட்சி தான் காங்கிரஸ். அதை எப்படியாவது இப்போ அரசியல் இல்லைன்னு பிஜேபி சொன்னா, சோனியா வந்தான்னா வராட்டின்னா, காங்கிரஸ் வந்தான்னா வராட்டின்னா அவங்க வேலை நடத்தலாமே. காங்கிரஸ் வராததை விவாத பொருளாக்கி அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறத பார்த்தாலே பிஜேபி அரசியல் செய்யும் தான் பாக்குறோம். ராமரை நினைத்து பரிதாபப்படுற இது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு? ஏன்னா இங்க ராமருக்கு அந்த அளவுக்கு இல்ல. நிச்சயமா ராமர் மட்டுமல்ல, மத அரசியல் தமிழ்நாட்டுல எடுபடாது. மதமே வேண்டாம், சாதி வேண்டாம், சாதியை விட்டுடுங்க, அது சமூக நீதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வச்சுப்போம். கடவுள் மறுப்பு கொள்கையில மிக உறுதியாக தன் இறுதி மூச்சு வரைக்கும் இருந்த பெரியாருடைய கருத்து தமிழ்நாட்டு மக்கள் கடைசி வரைக்கும் ஏத்துக்கல. ஆனா இன்னைக்கு அதே பெரியார் சிலையில ஒரு சின்ன சுண்டு விரல ஒருத்தர் இடிச்சு உடைச்சிட்டு போயிட்டானா மட்டும் கொந்தளிச்சு எழுறாங்க. பெரியார் மேல இருக்கிற மரியாதை வேற விஷயங்கள்ல இன்னைக்கு அவங்க குறைச்சிக்க கூட இல்ல. அவர் இறந்து 50 ஆண்டுகள் கிட்ட வந்துட்ட பிறகும் கூட அவர் மீதான அந்த மரியாதை குறையவும் இல்லை, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க ஏத்துக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்கிற அந்த ஒரு மனப்பான்மை தான். நிஜமாகவே பகுத்தறிகிற அந்த இது வந்துடுச்சு. இதுவும் பெரியார் சொல்லி கொடுத்ததுதான். நான் சொல்றேங்கிறதுக்காக நீ எதை ஏத்துக்காத, நீ பகுத்தறிஞ்சு பாருன்னு சொன்ன அதே கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டான்னு சொன்ன அந்த அடிப்படையில பார்த்தா
இதை பெரியார் மண்ணு சொன்னா சில பேர் நக்கல் பண்றாங்க, கேள்வி பண்றாங்க. ஏன் சொல்றோம்னா, பெரியார் கத்துக் கொடுத்த அந்த கருத்துக்களோட ஊறி போயிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அவ்வளவு சுலபத்துல இதை மாத்த முடியாது. அதனாலதான் வேல் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை நடத்தினாங்களா, சட்டமன்ற தேர்தல் கொடுத்தாங்க. ஒரு துளி கூட மக்கள் அதை பத்தி கவலைப்படல. அதுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கல. அதுக்கு பிஜேபியும் கவலைப்படல. ஏன்னா நம்ம எடுத்த மிஷன் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு சத்தம் இல்லாம முடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டு மண்ணில் அதெல்லாம் எடுப்படாது. ராமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்ப இந்த அண்ணாமலையுடைய நடைப்பயணம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படும்? நடைப்பயணத்தை சென்னையில முடிக்கிற போது தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டிருப்போம்லாம் ஆரம்பத்துல சொல்லிதான் அந்த நடைப்பயணத்தை தொடக்குனாங்க. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்த அல்லது தயார் நிலையில இருங்கன்னு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக இருக்கலாம். அப்படி எதையும் புரட்டி போட்டதா தெரியல. அந்த யாத்திரை தொடங்குற போது அதிமுகவோட கூட்டணி இருந்துச்சு, முடிகிற போது கூட்டணி முறிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் அரசியல் மாற்றமே தவிர மற்றபடி தருமபுரி இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, இதை தவிர்த்துட்டு பார்த்தா கண்ணியமான முறையில் அந்த யாத்திரை நடந்ததுல ஒரு பத்திரிகையாளராக எனக்கு சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஒரு உள்ளூர ஒரு பதட்டமும் பயமும் இருந்தது. எலெக்ஷன் நெருங்கி வர நேரத்தில் யாத்திரையை தொடங்குறாங்களே, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமோ, திட்டமிட்டோ பிஜேபியினர் திட்டமிட்டோ அல்லது பிஜேபியினர் பெயரை கெடுப்பதற்காக வேறு சில விஷமிகளோ உள்ள பூந்து ஏதாவது பண்ணியிருந்தா அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, பதட்டத்தை ஏற்படுத்தும். அப்படி நடந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் எனக்கு இருந்தது. அதை என்னுடைய பதட்டத்தை, என்னை போன்றவருடைய பயத்தை போக்குற விதமா மிக கண்ணியமாக கட்டுப்பாட்டோடு அந்த யாத்திரையை நடத்தினார் அண்ணாமலை. அதுக்கு முதல்ல அவரை பாராட்டு தெரிவிக்கணும். அதுக்கு ஒரு கரும்புள்ளி வச்ச மாதிரி தருமபுரி சம்பவத்தை ஆகிப்போச்சு. அதே அண்ணாமலை அதுக்கு காரணமாயிட்டாங்க. எனக்கு வருத்தம் தான். நீங்க மாதாவுக்கு மரியாதை செலுத்தணும்னா யாத்திரை வர்ற போது நான் செலுத்துவேன்னு சொல்றது தப்பு. அது தவிர்க்கணும். இப்போ விநாயகர் சில ஊர்வலங்கள் வர்ற போது மசூதி வழியா ஏன் போகாதீங்கன்னு சொல்றோம்? விநாயகரை தூக்கிட்டு அவன் மசூதிக்குள்ள போறது இல்லை. அப்படி போற போது பெரியவங்க அதை வழிநடத்துறவங்க நல்லபடியா போனா கூட அந்த கூட்டத்துல யாரோ சிலர் ஒரு மசூதி மேல கல்லெறிஞ்சாலோ இல்ல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி பேசிட்டாலோ அது ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆயிடும், சட்டம் ஒழுங்கு கெடுங்கனாலதான் அந்த வழியிலேயே போறதை அவாய்ட் பண்றாங்க. அல்லது ஊர்வலம் நடத்துறவர்கள் மேல இருக்கிற அவநம்பிக்கையோ இல்ல மசூதி நிர்வாகத்தினர் மேல இருக்கிற கோபமோ அதெல்லாம் எதுவுமே காரணம் இல்லை. ஒரு பொது பார்வை. அது தேவையற்ற பதட்டத்தை தவிர்ப்பது. இந்த அடிப்படை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவருக்கு தெரிய வேண்டாமா? நான் 10,000 பேரை திரட்டிட்டு வந்தா நான் அங்க வந்து மாதா கோயிலுக்குள்ள வருவேன்னா என்ன சார் அர்த்தம்? இது அண்ணாமலையின் ஒரு கரும்புள்ளி மாதிரி அது அமைஞ்சிடுச்சு. அது ஒரு திருஷ்டியா நான் எடுத்துக்கிறேன். நான் அதுல கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவன். அண்ணாமலையும் அதுல இருந்து மாத்திக்கணும். இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து சுத்தமாக அப்புறப்படுத்தப்படுவார். இந்த மனநிலையில அவர் தொடர்ந்தாருன்னா அது எடுபடவே மக்கள் வந்து விடப்படுத்த முடியும். மக்கள் விரும்ப மாட்டாங்க அதை. சார் அதே மாதா கோயிலுக்கு நாளைக்கு அண்ணாமலை போனான்னா அங்க என்ன மரியாதை செய்வாங்களோ அதை கொடுத்து அண்ணாமலை வரவேற்பாங்க. நீ போற நேரம் எதுன்னு தான் அவன் பார்ப்பாங்க. நான் ஊர்வலத்தோட வருவேன், 10,000 பேரோட வருவேன், யாத்திரை வர்ற போது வருவேன்னு சொல்லி கோர் இந்துத்துவா பாயிண்ட சொல்லிக்கிட்டே வர்றீங்க. திமுக விமர்சிக்கிறீங்க, அப்பப்போ அதிமுக உரசுறீங்க. ரைட், அவரும் அரசியல் யாத்திரை அப்படிதான் பண்ண முடியும். அப்படி வர்ற ஒரு யாத்திரையின் ஒரு பகுதியா நீங்க மாதாவுக்கு சர்ச்சுக்குள்ள வருவேன், மாதாவுக்கு நான் மாலை இடுவேங்கிறத யார் சார் ஏத்துப்பாங்க? இது அண்ணாமலை இந்த மனப்பான்மையை மாத்திக்கணும். அப்படி மாத்தினார்னா சில விஷயங்கள் அவருக்கு சில குறைகள் அவங்களும் சரி மாலை போட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருக்காங்க. இல்ல அப்படி யாரோட வரீங்கன்னு உனக்கு சவால் விட்டு போறது வேற சார், மாதாவை மரியாதையோட அணுகிறது வேற சார். எந்த ஒரு சிலையும் நான் சொல்றேன், சாதாரண ஒரு மயில் கல்லுக்கு ஒரு மாலை போடுறதுனா கூட இந்த இடத்துல போடாதீங்க சார், கொஞ்சம் பதட்டமா இருக்கு, இந்த கல் யாருக்கு சொந்தம்னு ஒரு தகராறு நடந்துட்டு இருக்கு, இது முடிஞ்ச பிறகு போடுங்கன்னா பேசாம போறவன் தான் நல்ல தலைவன். எனக்கு ஒரு மயில் கல்லுக்கு நான் போடாம யார் போடுவான், நான் பக்கா இந்து அப்படிலாம் சவால் விடுற நேரம் அது அல்ல. நான் சொல்ற புரியுதுங்களா? அந்த மனப்பான்மையை மாத்திக்கோங்கிற. நான் மாதா கோயிலுக்குள்ளேயே அண்ணாமலை விடக்கூடாது நானும் சொல்லல, யாரும் சொல்ல முடியாது. வேளாங்கண்ணிக்கு நீங்களும் போலாம், நானும் போலாம். நான் போயிருக்கேன், நாகூர் தர்காவுக்குள்ள போலாம், யாருமே தடுக்கலையே. பொற்கோயிலுக்குள்ள இன்னைக்கும் வட மாநிலங்கள் போனா அங்க போயிட்டு தானே வர்றான், பஞ்சாபுக்கு போனா யாருமே தடுக்கலையே. என்ன நோக்கத்தோட போறோம், எப்ப போறோம், அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இந்த 5 மாநில தேர்தலில் வந்து பாஜக பெருவாரி ஜெயிச்சிருக்கு. இது அப்படி நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் சொல்லலாம். ஏன்னா இந்த தேர்தல்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு மத்திய பிரதேசலயும் ராஜஸ்தான்லயும் சேர்த்து காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா, தெலுங்கானாவோட சேர்த்து 2 தோல்விகள் இருந்தும் இந்த 2 பெரிய மாநிலங்கள்ல 1ல ஜெயிச்சிருந்தா, கூடுதலாக ஜெயிச்சிருந்தா கூட நான் உட்பட நீங்கள் உட்பட பொதுவா என்ன பேசுவோம், காங்கிரஸ்க்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துடுச்சு. இந்த வேகத்தோட அவங்க நாடாளுமன்ற தேர்தல் அணுகுவாங்க. பேசியிருப்போமா மாட்டோமா? அதுதான் சைக்காலஜி. ஒரு பூஸ்ட் கொடுக்காது. இது அப்படியே இப்ப பிஜேபி கொடுப்போம். ஸோ மக்கள் நம்மளை இன்னும் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வரும். எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு தொய்வு, சின்ன தொய்வு வந்தது. காங்கிரஸ் நல்லா ஜெயிச்சிருந்தா சக தோழமை கட்சிகள் கொஞ்சம் பயத்தோட தயக்கத்தோட அணியிருப்பாங்க. இப்ப கால் மேல கால் போட்டு மம்தா பானர்ஜி சொன்ன கருத்து தான், 2 சீட்டு தான். நான் கூட்டி கழிச்சு பார்த்தா 5% தான் வாங்கியிருக்கீங்க. சட்டமன்ற தேர்தலில் அது கூட 2.9 தான். ஸோ 2 தான் எலிஜிபிள்னு இப்ப சொல்றாங்கல்ல. இப்ப காங்கிரஸ் மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல ஜெயிச்சிருந்தா
இன்னும் கொஞ்சம் டோன் குறைஞ்சிருக்கும், காங்கிரஸோட கை ஓங்கியிருக்கும். ஸோ இயல்பாகவே இங்கே எந்த அளவுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தியிருக்கோ, பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கோ, அதே அளவுக்கு பிஜேபிக்கு உற்சாகம் தருங்கிறதையும் மறுக்க முடியாது. இங்க தமிழ்நாட்டிலே அது எதிர்விக்கும் இல்லையா? கொஞ்சம் நிச்சயமா சீட்டை தமிழ்நாட்டு குறைப்பாங்க. அரசியல்ங்கிறது டோட்டலா டிஃபரெண்ட் சாருங்க. பிஜேபியை மையப்படுத்திய ஒரு தேர்தல், அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணிக்கு இந்த ஜென்மத்துல பெருவாரியான வெற்றி கிடைக்க போறது இல்ல. இப்ப காங்கிரஸ் பெருவாரியா ஜெயிச்சிருந்தா இங்க கொஞ்சம் எண்ணிக்கை 10-15 ஆக்கியிருப்பாங்க. இப்ப 10-6 வாங்கிக்கிறீங்களான்னு திமுக கேட்கலாம். ஆனால் ஒரு பிரதான கட்சியினுடைய கூட்டணி இன்னைக்கு திமுகவுக்கும் அவசிய தேவையா இருக்கு. கள நிலவரங்களை வச்சு சொல்றேன். ஸோ ரொம்பவும் அவமானப்படுத்துற மாதிரி ஸ்டாலின் நடந்துக்க மாட்டாருங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்ப இந்த மழை வெள்ள பிரச்சனைகள், அதுக்கப்புறம் 6,000 ரூபாய் சரியா எல்லாருக்கும் வரல அப்படின்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது திமுகவால வந்து நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிக்க முடியுமா? இல்ல இதையெல்லாம் தாண்டி அந்த குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு மாசம் போயிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பலமாக திமுக மட்டுமல்ல, அந்த திட்டத்தை அமல்படுத்தி எந்த கட்சிக்கும் அதனுடைய பலன் போய் சேரும். அந்த ஒரு விஷயம்தான் திமுகவினுடைய மற்ற எத்தனை நெகட்டிவ் விஷயங்களை வச்சா கூட ஒரு காப்பாத்திட்டு இருக்கிற விஷயம் சொல்லலாம். ஒரு தடவை கொடுத்துட்டா கூட மக்கள் மறந்துடுவாங்க. ஒரு மாசம் ஒரு வங்கி கணக்குக்கு 1000 ரூபாய் வந்து சேருதுங்கிற போது குறைஞ்சபட்ச ஒரு ஃபீட்பேக், பிரயோஜனமான ஒரு ஃபீட்பேக் திமுகவுக்கு அது கிடைக்க தான் செய்யும். 6,000 ரூபாங்கிறது வெள்ளத்துக்காக கொடுத்தது. சென்னையில் இருக்கிற அத்தனை பேருக்குன்னு கொடுக்கலையே. ஆனா பல இடங்கள்ல வந்து ஃப்ளட்டை பார்க்கறதுக்கு யாருமே வரல, மீட்கிறதுக்கு வரல. எத்தனை பேர் சார் வர முடியும்? கொஞ்சம் யதார்த்தத்தையும் பேசணும். கவுன்சிலர்கள் மேல கோவமா இருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சாபக்கேடே கவுன்சிலர்கள் தான். அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி. தனித்து அவ்வளவு இரும்பு பெண்மணின்னு பெயர் எடுத்த ஜெயலலிதாவே தண்ணி குடிக்க விட்டாங்க சென்னையில இருந்த அதிமுக கவுன்சிலர்கள். டி நகர்ல ஒரு மண்டபத்தை பிடிச்சு தனியா ஒரு கூட்டம் நடத்தி மிரட்டுகிற அளவுக்கு, கட்டுப்படுத்துகிற அளவுக்கு, எச்சரிக்கிற அளவுக்கு நடந்துகிட்டவங்க தான் அதிமுக கவுன்சிலர்கள். இன்னைக்கு திமுக கவுன்சிலர் அந்த அராஜகத்துக்கு கொஞ்சமும் சளைக்காமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிம்மதியா ஒருத்தர் ஒரு வீடு கட்ட முடியாது, ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ண முடியாது. மணல் வந்து ரோட்ல இறங்கினாலே அண்ணனை வந்து பாரு, இல்லாட்டி அவனே வந்து நிற்பான். அந்த அளவுக்கான ஒரு வெறுப்பு மக்கள் மனசுல ஓடி இருக்கு. அது 2 கட்சிகளுக்கும் பொதுவான ஒண்ணுதான். திமுக ஆட்சியிலும் அதிகாரம் செலுத்துற அதிமுக இன்னைக்கு அந்த தெருவில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க பல இடங்கள். ஸோ அது ஒரு காமன் ஃபேக்டருங்கிற போது அதனுடைய பிளஸோ மைனஸோ 2 பேருக்கும் சமமாக தான் இருக்கும். அதை தாண்டி வெள்ளம் வந்தது, அதனுடைய நிவாரணப் பணிகள் ஏற்பட்ட ஆரம்ப கட்ட தொய்வு, முன்னேற்பாடுகள் இருந்த சில குறைபாடுகள், இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை சொன்னது மிக்க நன்றி. நன்றி.